அரசாங்கத்தில் இருக்கின்ற தொழில்துறை அமைச்சர் அவர்களே, நீங்க வெள்ளை அறிக்கை விடுங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீங்க, எத்தனை தொழில் தமிழகத்தில் வந்து இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை தொழில் நிறைவு பெற்று வேலைவாய்ப்பு எவ்வளவு பேர் கிடைச்சு சொன்னா வெள்ள பேப்பரை காட்டுறார், வெள்ள பேப்பரை காட்டுறார். உண்மை அதுதான், ஒண்ணுமே நடக்கல, அதுதான் வெள்ள பேப்பரை காட்டிட்டாரு. உண்மைத்தான் சொல்லி இருக்கிறார். ஆக ஒரு பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய கேட்கிறார்கள், மக்களுடைய பிரச்சனை மக்கள் கேட்கின்றார்கள். மக்கள் கேட்கின்ற அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள், இளைஞர்கள் கேட்கின்றார்கள், பொதுமக்கள் கேட்கின்றார்கள். தமிழகத்தில் எவ்வளவு தொழில் வந்தது, எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டீங்க, அதனுடைய நிலை என்ன, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்தது, அதை சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சி. ஆனால் அவர்கள் பொய்ய சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகள் பெறுவதுதான் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அதோட எப்ப பார்த்தாலும் முதலமைச்சர்